ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பச்சை புல்ல மாதிரி மூஞ்ச வச்சிருக்கதை பாருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. யாரை பார்த்து? நம்ம கங்காவை பார்த்துங்க. கங்கா வந்து காவேரியை பொழந்து புரட்டி அடிச்சுவிட்டு எவ்வளோ அடியத்தான் நானும் தாங்குவேங்கிற மாதிரி காவேரியோட ரியாக்ஷன் இருந்தது. அவ்வளவும் பண்ணிவிட்டு இப்போ வந்து அம்மா என்னாலும் அவள் கஷ்டப்பட்டுட்டா இல்லம்மா, நீங்களும் கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லம்மா, எங்கேருந்தும்மா வாடகைக்கு வாங்கிட்டு வந்த எந்த மூஞ்ச அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தங்க தெரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம நம்பணும். சரின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது இவ்வளோ அமுழுத்தமிழ் நடந்துகிட்டு இருக்கு, ஷூன்னு ஒரு சத்தம் எங்கேருந்துடா வருதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம யமுனாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமான ஆள் யார்? நம்ம யமுனா தான். அவங்களே வந்துட்டு ஷூன்னு ஒரு சத்தம் விட்றாங்க. ஒரு தூக்கத்தை ஒரு மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு கம்னு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடப்பாவி மக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சமாதானம் பண்ணி ஒரு வழியாக எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் விடிது விடிஞ்சோடனே அழகாக சிறகு இருக்கிற கோயில் மாதிரி பறந்து பாட்டு பாடிக்கிட்டு வராங்க நம்ம காவேரி. சிறகை உடச்சி நிற்க வைக்கிற மாதிரி பசுபதி வந்து ஆந்த வேலை ஆப்படிக்கிறதுக்குனே வந்து நின்று கண்ணா பின்னான்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இருந்துட்டு அந்த டைம் பார்த்து யார் வாலண்டியராக வராங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம காவேரியோட அம்மா. சொருகிடுவேன் அந்த மாதிரி. என்னடா பேசுவியாம்ல, பேசி பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டைலாக் அடிச்சுட்டு அப்படியே அருவாலாம் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டினாங்க. நான் வீர பெண்மணிடா வந்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு லெவலில் இருந்தது. மொத்த குடும்பமும் கொந்தளிச்சு இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. லலலல்லா போட்டுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம விஜய் பார்த்தோன்னே ஒரு பிஜிஎம்மை போட்டு விட்றாங்க. வேறு லெவலில். விஜய்னு பேர் கேட்டாலே ஒரு மாசு இல்லை. அதனால் செம்மையாக ஒரு பிஜிஎம்மை போட்டு டெஸ்ஸுமா நிற்க வச்சாங்க பாருங்க. தலைவர் வந்தோடனே அமைதியாக ஆகிட்டாங்களாம் இவங்களாம். அப்படியே உள்ள பேசிகிட்டு இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அங்கே சத்தம் அப்படின்னு கேட்டால் பேசிகிட்டு இருக்கேங்கள் அப்படிங்கிறாங்க. அடப்பாவிகளா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, இதெல்லாம் இருந்தாலும் இப்போ என்ன இங்கே சத்தம், எதுக்கு காவேரி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க எல்லாரும் பயந்துட்டாங்க. ஒரு வழியாக பிரச்சனைலாம் கிளம்பி முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.